குருச்சரணம். கோயம்புத்தூரில் ரேக்கி மீட்டிங். பல வருடங்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சி MBBS DGO அவர்கள் கோயம்புத்தூரில் நடத்தும் நேரடி தீட்சை மற்றும் ரேக்கி வகுப்புகள் வரும் பிப்ரவரி 17, 18 சனி ஞாயிறு தேதிகளில் கோயம்புத்தூர் ஹோட்டல் ப்ளூ ஸ்டாரில் வகுப்புகள் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்களும் ஏற்கனவே அம்மாவிடம் ரேக்கி கற்றுக்கொண்டவர்களும் நேரடி தீட்சை பெற இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏற்கனவே ரேக்கி கற்றவர்கள் ரேக்கி உயர் வகுப்புகள் லாமாஃபெரா, அமடைஸ், பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின், ஹவுஸ் கிளென்சிங், கபாலா நியூமராலஜி மற்றும் ரேக்கி 100 மந்த்ராஸ் போன்ற அரிய வகுப்புகளில் கலந்து பயன்பெறலாம். பல்வேறு நாடுகளில் இருந்து அரிய சக்தி வாய்ந்த பொருட்களும் ரேக்கி பொருட்களும் நேரடியாக வாங்கிட இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். எல்லா வளமும் பெற்று பிரம்மாண்டமா வளரணும் இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ ஒரு டாபிக், சூப்பர் டாபிக். எப்படின்னா செல்வ வளம் பழணும், அப்புறம் யோகா நிலைச்சு நிற்கணும். புரிஞ்சுதா? அதுக்கு என்ன செய்யலாங்கிறது ஒரு 6 விஷயங்கள், 6 ரகசியங்கள் கூட வச்சுக்கோங்க, 6 யுக்திகள்னு வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி. ஆனா 6 பிரமாதமான விஷயங்கள் சொல்ல போறேன். 369 டெஸ்ட் கிளாஸ் நம்ம யூஸ் பண்றோம். புரிஞ்சிச்சா? அது எல்லாமே உங்களுக்கு கடன் தொலை தீர, பாசு பணம் கிடைக்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க போகுது. இப்ப அதெல்லாத்தையும் பண்ணி பாருங்க. இதெல்லாம் கோர்த்து வச்சுக்கோங்க, பண்ணி பாருங்க. ஓகே, சரி. இப்ப பேசுவோம். யோகம் நிலைச்சு நிக்கணும். பணம் வந்துட்டா மட்டும் போறாது, அது நிலைச்சு நிக்கணும்ல. அதுக்கு இப்ப நம்ம ஒரு 6 விஷயத்த பண்ண போறோம். என்னென்ன பார்க்கலாம். இப்ப நல்ல காரியங்கள், பண சம்பந்தமான இடத்துக்கு போறீங்க. என்ன ஒரு கடனை கேட்கறதுக்கோ, இல்ல கடனை கொடுக்கறதுக்கோ, இல்ல ஏதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ, இல்ல ஏதோ ஒண்ணுக்கு உங்க இதுக்கு போறீங்க. முக்கியமான பிசினஸ்ல ஒரு சேஞ்ச் வரப்போகுது, அது செய்ய போறோம், அவங்கள்ட்ட பேச போறோம் அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஒரு வெற்றலை கையில எடுத்துக்கிட்டு போகணும். கொஞ்சம் போறப்ப ஒரு வெத்தலையை மட்டும் எடுத்து நைஸா வச்சுட்டு போகணும். அந்த காரியம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வெத்தலையை ஏதாவது தண்ணியில விட்டுடலாம். அப்ப அப்படி இல்லாதப்ப அதை புதைச்சிடணும். ஆனா அதை எதை குப்பையில போடக்கூடாதுன்னு மறந்துடக்கூடாது. புரிஞ்சிச்சா? இது நம்பர் 1. 2வது, பணப்பெட்டியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னர்ல தான் அது இருக்கணும். அது கட்டாயம். அப்படி இருந்த வீடு மட்டும்தான் உறுப்பினர்களா. நான் இதை 27 வருஷம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். த சவுத் வெஸ்ட் கார்னர் ஆஃப் த ஹவுஸ், அதுலதான் அதை வைக்கணும். அப்ப எப்பப்ப மல்லிகைப்பூ கிடைக்குதோ, நம்ம அதுக்காக டெய்லி மல்லிகைப்பூ கிடைக்காது சில இடங்கள்ல இல்லையா, கிடைச்சதுன்னா அதை வாங்கி அந்த பணப்பெட்டி மேல வச்சுக்கோங்க. இல்ல அந்த பீரோக்குள்ள அதை வைங்க. இது எல்லாருமே சொல்லுவாங்க, கொஞ்சம் பூ வச்சுருங்க, மல்லிகைப்பூ வச்சிருங்க அப்படிம்பாங்க, அந்த ஜாஸ்மின் ஸ்மெல்லுக்கு. இப்ப ஃபாரின்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கிறது கஷ்டம். நோ ப்ராப்ளம், ஜாஸ்மின் சென்ட் கிடைக்கும்ல, அதை வாங்கி ஒரு துளி எடுத்து தடவி விட்டுருங்க. அவ்வளவுதான். பணப்பெட்டியில தடவி விட்டுட்டீங்கன்னா அது போதும். ஏதோ ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு தடவி விட்டுருங்க. டெய்லி ஜாஸ்மின் சென்ட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுச்சா கணக்கலா? ஓகே, அது 2வது முடிஞ்சு போச்சு. அடுத்த 3வது விஷயத்துக்கு வருவோம். இப்ப பணப்பெட்டியில ரொம்ப தொகை இருக்குது. 1 லட்சம், 5 லட்சம், 1 கோடி வைக்கிறீங்க. வைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் வைக்கும் போது என்ன பண்ணணும், 6 வெத்தலையும் 3 பாக்கு அதில் வைக்கணும். 3 கொட்டைப்பாக்கு வைக்கணும். சேர்த்து வச்சிங்கன்னா அந்த வெத்தலை அது வேண்டாத இருந்தா அதை பார்த்துக்கணும். புரிஞ்சுச்சா? அந்த வெத்தலை காஞ்சதுக்கு அப்புறமா புதுசா வைக்கலாம். புரிஞ்சுச்சா? இதை ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. ரொம்ப பணம் வைக்கிறப்ப புரிஞ்சுச்சா? அதில் வச்சுட்டு அது காஞ்ச உடனே அதை எடுத்துடணும். புரிஞ்சிச்சுக்கலாம்? அது என்ன பண்ணணும், ஓடுற தண்ணியில விடலாம், இல்லாட்டா புதைக்கலாம். குப்பையில மட்டும் போடக்கூடாது. எப்போ வெத்தலையே குப்பையில போடக்கூடாது. வெத்தலை, துளசி, என்ன உங்க சாமி போட்ட பூ, அதெல்லாம் குப்பையில போடாம இருக்கிறது தான் நல்லது. கண்ணுங்களா? 4வது, வெதுவெதுப்பான தண்ணி நீங்க குளிக்க போறீங்க. ஒரு நாளைக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட் தண்ணி குளிச்சு போறேன், ஒரு நாளைக்கு வெளியில குளிங்க, ஒன்னும் வெளிய மாட்டீங்க. அதை பாத்துக்கலாம். புரிச்சுச்சா? அது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில 6 1 ரூபா நாணயத்தை போடணும். அதுல போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி. என்னடா இந்த அம்மா என்னமோ சொல்லுது, டாக்டர் வந்துக்கிட்டுலாம் நினைக்காதீங்க, இதான் நடக்கிற காரியம். புரிஞ்சுதா? டாக்டர்மா படிச்சதெல்லாம் வேற, சொல்றது இல்லை வேற. புரிச்சுதா?
கொஞ்சோண்டு இஞ்சி, வெட்டி வேறு கொஞ்சோண்டு, அப்புறம் துளசி எண்ணெய் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா துளசி நல்லா புரிஞ்சு விட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. கிடைக்கலன்னா தப்பு இல்லை. துளசி எண்ணெய் விட்டா நல்ல துளசி ஆயில் ஈஸியாக கிடைக்குது. ஒரு 2 சொட்டோ 4 சொட்டோ விட்டுக்கோங்க. அதை விட்டுக்கோங்க. இந்த நீரை அதை போட்டு கலக்கிடணும். எப்படி? கிளாக் வைஸில் கலக்கணும். தொடங்கன்னு இப்படி கலக்கணும். கலக்கிட்டு அதை கொஞ்ச நேரம் அந்த தண்ணியை பார்த்துட்டு என்ன பண்ணணும், இது என் உடம்பை நல்லா பண்ணட்டும், என்னுடைய பணவளம் நல்லா இருக்கட்டும், என் மனவளம் நல்லா இருக்கட்டும், என் குடும்பம் நல்லா இருக்கட்டும், மனசால் இமேஜின் பண்ணி அந்த தண்ணியை பார்க்குறீங்க. 3 நிமிஷம் அதை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த 3 எவ்வளோ நேரம் பார்க்க முடியுதோ அதை பாருங்க. பார்த்துட்டு அந்த தண்ணியை ஊற்றி குடிச்சுக்கோங்க. அது எப்போ செய்யலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு அமாவாசை அன்னைக்கு, ஒரு பௌர்ணமி அன்னைக்கு, இல்லை உங்கள் பிறந்த தேதி வர அன்னைக்கு, இல்லை உங்கள் குசாயன் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கல 28 டேட் ஆஃப் பர்த்னா என்ன பண்ணும், அதை 2ஐயும் சேர்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் வரும். 8 2 10 1 அதை 4ஆல் பெருக்கணும். திரும்ப சொல்கிறேன், திரும்ப ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. அது என்ன பண்ணும், 4ஆம் நம்பர் வரும். அதை 2ஆல் வகுக்கணும். பார்த்தீங்கன்னா 2, அப்போ குசாயம். உங்கள் டேட் ஆஃப் பர்த்லேருந்து அதை 4ஆ பெருக்கி 2ஆல் வகுத்தீங்கன்னா அது குசாயம். அந்த டேட்ல பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பர் பவர். புரிஞ்சிச்சா? பண்ணிட்டீங்க. இப்ப முடிஞ்சு போச்சு, 4 முடிஞ்சிச்சு. 5ஆவது இருக்கணும் வடகிழக்கு மூலை. அது ரொம்ப முக்கியமான மூலை. அது நீங்க எங்க வேணுமாலும் ஹாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல வடகிழக்கு மூலை. நீங்க தண்ணி குடிக்கிறது வச்சிருப்பீங்களா, அது ஒரு எலுமிச்சம்பழத்தை போடுங்கிறாப்புல. அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு பண்ணா போடும். டெய்லி எலுமிச்சம்பழம் போட்டா குடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் தாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து முக்கியமானவங்க எல்லாம் குடிங்க. குழந்தைகள் குடிக்கும்போது அந்த வாசனை அத்தான் இருக்கும். அதை குடிச்சிங்கன்னா செல்வ வளம் பெருகும், யோகம் நிலைச்சு நிற்கும். அதுக்கு அந்த பவர் இருக்குது. புரிஞ்சிச்சா? இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறப்ப கூட நான் டீ எல்லாம் குடிச்சதில்லை. நான் க்ரீன் டீயில் என்ன பண்ண சொன்னேன், கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஐ பிகம் ஆல்ரைட். நல்லா இருந்துச்சு. காலையிலேருந்து ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இதை செய்யணும். சரி, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு செய்யணுங்கிறது அப்புறம் சொல்கிறேன். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம், நீங்கள் மாவு அரைப்பீங்க. எதுக்கு? நம்மளுடைய சப்பாத்தி மாவு பிசைறப்பலாம் சரி, இல்லாட்டா அரைக்கிறப்பலாம் தெரியும் மிஷினில். ஒரு 12 துளசி இலையை சின்னதை நல்லா காய வச்சு, அந்த காயம்னா வெயிலில் காய வைக்கக்கூடாது, தன்னால் நிழல் உரத்தா இருக்கணும். அதையும் 2 ஏலக்காயும் போட்டு அந்த கோதுமை மாவோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லை இவங்க மிக்சியில் அடிச்சதை மட்டும் வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு கூட சப்பாத்தியில் கலந்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைறப்ப அதில் பிசைஞ்சு அதில் சப்பாத்தி போட்டு சாப்பிடுங்க, நிலைச்சு நிற்கும். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு நம்ம செஞ்சால் நல்லது நடக்குமா சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா மினிமம் ஒரு 2 மாசமா செய்யுங்க. அப்ப இதுல எல்லா பற்றாக்குறையும் நீங்கி உங்களுக்கு எல்லா வளமும் பெருகும். இந்த உலகத்திலேயே முக்கியமானது என்னன்னா கடுகளா, நம்பிக்கை தான். சில சமயங்கள் நம்பிக்கை அவசியம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்பிக்கை அவசியம். இதே ரேக்கி படிச்சவங்களுக்கு எந்த நம்பிக்கையும்லாம் வேண்டாம். ரேக்கி படிக்கவங்க டாக்டர் ரேக்கி படிச்சுட்டு இதெல்லாம் பண்ணீங்கன்னா டாக் 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 நடக்கும். புரிஞ்சுச்சா? எப்பவே ரேக்கிக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் படிச்ச கலைகள் இன்ன வரை படிச்சுட்டு இருக்கேன். நான் இன்னும் கூட சின்ன பிள்ளைகள கூட ஏதாவது கலை இருந்தா நான் கத்துக்கிற ஒரு ஆள். அப்படி இருக்கல பெஸ்ட் ரேக்கி. அதுக்கப்புறம் லாமா ஃபெரா. ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட். பாய்.